கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 23:6. நம்ம அந்த 23ஆம் சங்கீதம் நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு சங்கீதம். இது தாவீது ராஜா தனக்கு கிடைத்த கிருபைகளை பத்தி, தனக்கு கிடைச்ச நன்மைகளை பத்தி அவர் சொல்ற ஒரு சங்கீதம். 6 வசனம் இருக்குது. எல்லாத்துக்குமே மனப்பாடமா தெரியும். இதுல 6வது வசனம் தேவன் இன்றைக்கு பேசும்படி கொடுத்த வசனம் 6வது வசனம். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இன்றைய தினம் பாருங்க, 2 காரியங்கள் அதில் தாவீது ராஜா சொல்றாரு. ஒன்று, ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுல தாவீது ராஜா என்ன சொல்றாரு பாருங்களாக்கா, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தேவன் நமக்கு எல்லாமே தெரியும். தாவீது ராஜாவோட போராட்டங்கள் எல்லாமே தெரியும். ஆனா அவரு பட்ட கஷ்டங்களை பத்தி அவர் எந்த இடத்துலயுமே சங்கீதத்துல பட்ட கஷ்டங்களை பத்தி எந்த இடத்துலயுமே அவர் சொல்லல. தேவன் கொடுத்த நன்மைகளை மட்டும்தான் அவர் பேசுறாரு. தேவன் கொடுத்த நன்மைகளை மட்டும்தான் பேசுறாரு. அதுவும் சங்கீதத்துல நிறைய பார்க்கலாம். என்ன எப்படி விரட்டினாங்க, என்ன பண்ணாங்க எல்லாரும், ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் என்னுடன் இருந்தார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். இப்படிதான் தாவீது ராஜா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவரு பாருங்க, கர்த்தர் என்னை கைவிட்டாரு, நான் ஓடினேன். எல்லாராலையும் விரட்டப்பட்டாரு. சொந்த மகனால விரட்டப்பட்டாரு, சொந்த ஜனத்தால் விரட்டப்பட்டாரு, எதிரி ராஜ்யத்தால விரட்டப்பட்டாரு. அவ்வளோ போராட்டம் வாழ்க்கையில. இத்தனைக்கு ஆடு மேய்க்கும் போது ராஜாவாக அவர் முடிசூட்டப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் உடனே ராஜா சிம்மாசனம் எனத்தானேன்னு கேட்கல. சவுலோட காலம் முடியும் வரைக்கும் அவர் பொறுமையாக காத்திருந்தார். ஏன்னா அவர் தெரியும், கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது, அது என்னைக்காச்சும் எனக்கு நடக்கும். அப்ப அந்த நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து கொண்டே வரும் அப்படின்றத அவருக்கு முழு நிச்சயமாக இருந்தார். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்ம கர்த்தர் நன்மை செய்தால் பாடுவேன் அப்படின்னு பைபிள்ல படிக்கிறோம். உண்மையிலே நன்மை செய்தா பாடுற நம்ம, அவர் தீமை செய்யும் போது என்ன பண்றோம்? அவரை தூசிக்கிறோமா? நம்மளால நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் என்ற எதிர்மனை அழைக்கிறார். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், கர்த்தர் என்னை போராட்டத்தை விட்டாரு, என் எதிரிகள்லாம் பாருங்க, நான் தேவன்கிட்ட எவ்வளவு போராடுறேன், எவ்வளவு கேட்கிறேன், ஆனா தேவனை சத்தத்தை கேட்கல, அமைதியா இருக்காரு, ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு நம்ம தேவனையும் குறை சொல்றோம், நம்மளை நாமே நொந்துக்கிறோம். ஏன் இப்படிலாம் நடந்துருச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு. அது கிடையவே கிடையாது. தேவன் நம்மளை சோதிக்கிறவர் கிடையாது, தேவன் நம்மளை தண்டிக்கிறவர் கிடையாது. நம்ம தேவ ரத்தம் சிந்தப்பட்ட மக்கள். நம்ம அதுக்கு முன்னாலேயே வாழ்ந்த தாவீது தேவனுடைய கிருபையை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். நன்மையான காரியங்களை விட்டுருங்க, கிருபையும். அப்ப நம்ம என்ன செய்தாலும் நம்மளை விட்டு விலகாத தேவன். நம்மளை கிருபைனா எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். தகுதி இல்லாதவங்களும் தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. ஆடு வைத்த தாவீதை ராஜா பார்க்கணுதான் மிகப்பெரிய கிருபை. அப்ப அந்த கிருபை என்னை பின்தொடரும் அப்படின்னு தாவீது ராஜாவால தைரியமாக சொல்ல முடிந்தது. இப்ப நம்மளை கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நன்மை ஓகே, போராட்டங்கள் நம்ம உடனே நம்ம போய் முட்டி போட்டு அழுகுறோம், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்க ஆண்டவரே அப்படி இப்படின்னு அழுகுறோம். ஒருவேளை அது நிறைய பேர் செய்யத்தான் செய்யறோம். ஒரு சில நேரங்களில் தாவீது ராஜாவும் சொல்றாரு. ஆனாலும் அவர் தாவீது ராஜா அவர்கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு குணம் என்னன்னா, எந்த ஒரு காரணத்திலையும் கர்த்தர் அவர் கைவிடலை, கர்த்தரும் அவரை கைவிடவில்லை. இறுக்கி பிடித்து கொண்டு இருந்தார். அவர் வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை தேவனை இறுக்கி பிடித்து கொண்டு அவர் ஓட்டுநராக காணப்பட்டார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் சொன்ன தாவீது அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்து அடுத்த காரியத்தை பாருங்க. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதுதாங்க ரொம்ப மெயினான காரியம். தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த வசனத்துல நம்ம தேவனுடைய வீட்டில என்ன, தேவன் நமக்குள்ள இருக்கார் புதிய ஏற்பாட்டின்படி. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? நான் என்ன நடந்தாலும் சரி தேவனை கைவிட மாட்டேன்றதோட அர்த்தம் தான் இது. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப என்ன எனக்கு சுத்தி நடந்தாலும், எனக்கு என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் ராஜா விட்டு வெளியே வந்தாலும் சரி, நான் தேவனை விட்டு விட மாட்டேன், விலக மாட்டேன். அவர் வீட்டில் தான் இருப்பேன், அவர் சமூகத்துல காத்திருப்பேன், அவர் பாதப்படியில் அமர்ந்திருப்பேன் அப்படின்னு தாவீது ராஜா சொல்லுகிறார். இதை இந்த வசனத்தை திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன் பாருங்க. அதை கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோட உண்மையான அர்த்தம் புரியும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்ப தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாதப்படியிலே நம்ம நீடித்த நாட்களாய் அமர்ந்திருக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். கர்த்தர் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் கர்த்தர் சொல்ல கேட்கிற ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய பாதத்திலே நீடித்த நாட்களை அமர்ந்திருக்க முடியுமா? நம்ம அதுக்கு ரெடியா இருப்போமா? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக
தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மது பாதத்திலே நீடித்த நாட்களாய் உமது பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து நீடித்த நாட்களை அமர்ந்திருக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்திலே நோய்வாய்ப்பட்டவர்களை உமது கற்றை தெரிகிறோம் அப்பா. ஏஸ்தாபனே தரமான மருத்துவ உதவி கிடைக்க உதவி செய்ய மாட்டவரே. ஏஸ்தாபனே அவர் செல்லும் இடத்திலே அவர் செல்லும் டாக்டர் இடத்துக்கு தேவையான ஞானத்தால் நம்பும் ஆண்டவரே. பணத்தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.